வருமான வரித்துறை சோதனைக்கு அஞ்சியே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 48 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்போது துணை முதலமைச்சரிடமிருந்து தாலியை வாங்கிய மணமகனின் தாய் மணமகளிடம் கொடுப்பதற்கு பதில் மணமகளுக்கு தானே கட்ட முயன்றதால் மேடையில் சிரிப்பலை எழுந்தது. 8 இணையர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார், குணவதி அவர்கள் இருக்கிறார்கள். உடனே நிலைமையை உணர்ந்த துணை முதலமைச்சர் மணமகனிடம் தாலியை கொடுத்து கட்டச் செய்தார். அதன் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் சாதனைகளை பார்க்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் கலங்கிப்போய் இருப்பதாக விமர்சித்தார். அரசின் திட்டங்களை மக்கள் பயன்படுத்தி வருவதால் எடப்பாடி பழனிசாமி எரிச்சலடைந்திருப்பதாகவும் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர் வைத்ததால் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும், மோடி, அமித்ஷா பெயர் வைத்தால் தான் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவார். விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைப்பது தொடர்பாக கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரத்தில் அதிமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். நடிகர் விஜய் கட்சி துணை இருக்காரு. ஆமா, பூச்சில சொல்றாரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அதுக்கு மேல என்ன வாழ்த்துக்கள்? கூட்டணி குறித்தெல்லாம் வந்து பார்த்தா பொதுச் செயலாளர் கட்சி முடிவு செய்யற விஷயம். கடலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், கன்னியாகுமரி, நெல்லை உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாலத்தீவு முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறையில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதேபோன்று புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.